ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நிருசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியன் ஆச்சாரியனுக்கு பல்லாண்டு தெரிவிச்சுண்டு அடியனோட அனைத்து ஞானாச்சாரியர்கள் இப்போ நம்ம எளிய விளக்குவரை பார்க்க போறோம். அதனால பரவஸ்து ஸ்ரீ ஊவே வரதராஜன் சுவாமி அவரோட திருவடிகளுக்கு பல்லாண்டு சேர்ச்சுண்டு நம்ம இது வரைக்கும் ஆடி ஆடி பதிகத்தோட எளிய விளக்குவரையும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பத உரையும் பி.வி. அன்னங்கராச்சார் சுவாமி எழுதினது திவ்யார்த்த தீபிகையில இருந்து பார்த்து அன்வைச்சிருக்கோம். கொஞ்ச நாள் ஆனதுனால கொஞ்சம் அதோட சுருக்கத்தையும் அன்வைச்சுட்டு அடுத்தது அந்தாமத்தன்பு செய்து போலான்னு ஒரு ஆசை. இப்போ ரெண்டாவது பதிகத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். முதல் திருவாய்மொழி வாயும் திரையுகளும்னு. அதுல சுத்தி இருக்கிறது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீயும் எம்பெருமானால அவனை விட்டு நீ தவிக்கிறியா அப்படின்னு எம்பெருமான் அந்த எந்தெந்த வஸ்து எந்தெந்த பறவை இதெல்லாம் பாக்குறாரோ எல்லாரையும் நீயும் எம்பெருமான் விட்டு தவிக்கிற, அதனால அதோட சேர்ந்து கூடி அழறார் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப வருத்தம் ஆழ்வாருக்கு எம்பெருமான் கிட்டல அப்படின்னு இல்லையா. அது வாயும் திரையுகளும் பத்தும். அடுத்தது திண்ணன் வீடு பதிகம். நடுவுல ஆழ்வார் எம்பெருமான் வரலன்ற அந்த அனுபவம் இருந்தாலும் எம்பெருமானோட பரத்துவத்துக்கு பிரசங்காத் அனுபவிக்க போயாச்சுன்னு பார்த்தோம். அதனால ஒரு பாசுரத்திலையும் எம்பெருமான் நடுவுல சேர்ற ஆழ்வாருக்கு வாயும் திரையுகளும்ல அந்த எம்பெருமானோட பரத்வத்தை அன்வைக்க போயிடுறாரு ஆழ்வார். திண்ணன் வீடு முழுக்க ஒரு பாசுரமும் எம்பெருமானோட ஒரு குணத்தை சொல்லி இந்த குணத்தினால அவன் பரத்வனா இருக்கான் அப்படின்னு ஒரு பாசுரமாவும் அன்வைச்சோம். அடுத்தது மூணாவது திருவாய்மொழி 2ஆம் பத்துல ஊனில் வாழுயிரே அப்படின்னு. இதுவும் நம்ம என்ன பார்த்தோம், வாயும் திரையுகளும் ஃபர்ஸ்ட் 2ஆவது பத்துல ஃபர்ஸ்ட் திருவாய்மொழியோட கண்டினியூவேஷனா இந்த பதிகம் தான் இருக்கணும்னு அதையும் பார்த்தோம். ஊனில் வாழுயிரே நடுவுல எம்பெருமான் பரத்துவம் இல்லைன்னா வாயும் திரையுகளும் ஊனில் வாழுயிரே அப்படிதான் கண்டினியூஸா இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்னன்னாக்க வாயும் திரையுகளும்ல எம்பெருமான் கொடுத்த காட்சி எப்படி அவனை அனுபவிக்க கொடுத்தானோ அதை இங்க அனுபவிக்கிறார். எப்படிலாம் எம்பெருமான் தனக்கு கிடைச்சான் அப்படின்னு. தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே, அவ்வளோ ஒத்தார் நிக்காரு, அவ்வளோ அவனுக்கு ஈடே கிடையவே கிடையாது அந்த அனுபவத்துக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லையா. ஆனா ஆழ்வாரோட ஒரு பெரிய பாவனை என்னன்னாக்கா, இப்ப நம்ம குழந்தைகிட்ட எல்லாம் அதை பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு அதுக்கு சாக்லேட் ஏதோ கிடைச்சிருதுன்னா உடனே தங்க தம்பி கொடுக்கணும், அம்மா கொடுக்கணும், அப்பா கிடைச்சதே ஒண்ணுதான் இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பாத்தீங்கன்னா எம்பெருமானோட குழந்தை இல்லையா, குடுத்துட்டார் எம்பெருமான் அனுபவம். தான் மட்டும் அதை வச்சிருக்கிறதுக்கு எப்பவுமே ஆழ்வாருக்கு மனசே கிடையாதான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பதிகம் ஆத்ம உபதேசம், உயர் வர உயர்நலம்ல. அடுத்தது உடனே வீடுமில்ல உலகுக்கு உபதேசம் ஆரம்பிச்சுட்டார். ஃபர்ஸ்ட் அவருக்கு சொல்லிட்டு அடுத்தது உலகத்துக்கே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இந்த இடத்துல பாக்குற சம்சாரிகள்லாம் எம்பெருமான் ஊனில் வாழ்வீரே எப்படிலாம் என்னோட கலந்தான்னு சொல்லணும், அப்படியே ஷேர் பண்ணணும்னு. ஆனா சம்சாரிகள் ஆல்ரெடி விழுந்து கிடக்குறோம். இதுக்கு ரொம்ப ஈடா இருக்கிறவா யாருன்னு பார்த்தா நித்திய சூரிகள் தான். ஆனா நித்திய சூரிகளோட உடனே கலவி கிடைக்குமா? கிடைக்கல ஆழ்வார்க்கு. நான் எம்பெருமானோட பிளானே டிஃப்ரெண்ட். ஃபுல் திருவாய்மொழி ஆழ்வார் முடிக்கணும். இப்பதான் 2ஆம் பத்தே வந்திருக்காரு. எப்படி அதுக்குள்ள நித்திய சூரிகள் கொடுக்கல. அதுல ரொம்ப வருத்தப்பட்டு 4ஆவது திருவாய்மொழி ஆடி ஆடி பதிகம் ரொம்ப அழகா ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு பாடி வாடும் இவ்வான் முதலேன்னு. இங்க எப்பேற்பட்ட வருத்தம் ஆழ்வாருக்குன்னு பார்த்தோம் நம்ம போன வாரம். என்ன வருத்தம்னாக்க ஆழ்வாரா பேச முடியல. ஆனா இதுக்கு முன்னாடியும் சில பதிகங்கள்ல ஆழ்வாரால பேச முடியாம போய் பெண் பாவனையில ஆழ்வாரே பேசியிருக்காருன்னு பார்த்தோம். எங்கெல்லாம் பார்த்திருக்கோம். அஞ்சரே மடநாராயில தூது பதிகம் ஆழ்வார் பேசல, ஆனா ஆழ்வாரே பெண் பாவனையில தானே பேசுற நாயகி பாவத்துல பராங்குஷ நாயகியா வாசிச்சாருன்னு பார்த்தோம் நம்ம. அடுத்தது வாயும் திரையுகளும் ஆழ்வார் தானே பேசியிருக்கார், ஆனா பெண் பாவனையில பேசியிருக்கார். இங்க ஆடி ஆடி பதிகத்துல ஆழ்வாருக்கு எவ்வளவு வருத்தம், நித்திய சூரிகளோட கலவி கிடைக்கலன்னா. இதுதான் பகவத் அனுபவம், பாகவத அனுபவம்.
பரம பாகவதோத்தமர்கள் நித்திய சூரிகள் இல்லையா, அவ கிடைக்கல. அதனால வருத்தம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆழ்வாருக்கு. எம்பெருமான் கிடைக்காததோட இன்னும் எக்ஸ்ட்ரீம் வருத்தத்துல இருக்கார். அதனால அவரால நான் வருத்தப்படுறேன்னு சொல்ல முடியல. அதனால தாமான தன்மையை விட்டுட்டு திருத்தாயார் இங்க பேசுறார் ஆழ்வாருக்காக. அதனால இதுவும் பெண்பாவனையில தான், ஆனா தானான தன்மை கிடையாது. ஆழ்வாரோட திருத்தாயார் சிறப்பதிகம்னா ஆடி ஆடின்னு பார்த்தோம் நம்ம. இங்க குயிக்கா ஒரு பாசுரத்துக்கும் ஒரு சாரம் பார்க்கணும்னாக்க, முதல்ல வந்து எப்படி ஏன் வந்து பெருமாள்னா, அந்த நரசிம்மா வந்து கூப்பிட்ட உடனே அடுத்ததே ஒண்ணுமே கிடையாது, அடுத்த க்ஷணம் நான் அவங்கிட்ட கிடையாது, இப்பவே வந்துருவா, அந்த சிங்கப்பெருமான் கூட வரலையே அப்படின்ற ஒரு வருத்தத்துல திருத்தாயார் இது பண்றா. அடுத்தது வந்து செகண்ட் பாசுரத்துல விரோதிகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி எம்பெருமான் வரணும் ஆழ்வார்கிட்ட இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணணும்னா அதை ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு 100 சாக்கு சொல்லுவோம். ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கு பண்ணினா என்ன கிடைக்கும்ன்றத சொல்ல மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி திருத்தாயர் கரெக்டா ஷி காட் த பாயிண்ட். இதெல்லாம் விரோதி இருக்கு, அதெல்லாம் தாண்டி எப்படி வருது நீயும் சாக்கு போக்கு சொல்ல பாக்குறியா. விரல்வாணன் 1000 தோள் துணித்தீர் அப்படின்னு சொல்றா இல்லையா. விரல்வாணன் பானாசுரன் 1000 தோள்களையும் துணிச்சுட்டான் அவனுக்கு. இப்போ இங்க என்னோட பராங்குஷ நாயகி கிட்ட வர்றதுதான் உனக்கு பிரச்சனையா, அதுதான் உனக்கு பெரிய வேலை அப்படின்னு 2வது பாசுரத்துல கேக்குறா. 3வது பாசுரத்துல இலங்கையே அழிக்க முடிஞ்சது ஒரு பிராட்டிக்காக ஒன்னால. அவ ஏதோ பிராட்டி வந்து திருத்தாயார் வந்து அவளோட பொண்ணு கிட்ட, இப்போ பராங்குஷ நாயகி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அவர் ஏதோ ஒரு முறை பண்ணிட்டாருன்னு சொன்னதுக்காக நீ ஏதோ வந்து அவர் வந்துருவார்னு நினைச்சுக்காத, ஏதோ பிராட்டிக்காக அவர் பண்ணிட்டார். அவளும் தாயார் சொல்றத கேட்க மாட்டேங்கிறா, தேவரீரும் வரமாட்டேங்கிறேன். ஆனா நடுவுல நான் படுற பாடு இருக்கே, இது எல்லா தாய்மார்களும் சொல்றதுதான் இல்ல. இப்போ நம்ம எல்லாம் கூட சொல்லிக்கலாம், 2 அம்மாக்கள் நடுவுல நம்ம படுற பாடு நீ ஈஸியா சொல்லிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தாயாரும் இங்க சொல்ற அதே பாடு. ஆனா இவளோட பாடு வந்து இந்த சைட் பராங்குஷ நாயகி, இந்த சைட்ல மாதவன், 2 பேரும் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா. இவர் வரமாட்டேங்கிறார், இதை விட்டுட்டு வெளியில போக மாட்டேங்கிறா. நான் படுற பாடு இருக்கேன், என் செய்கேன் அப்படின்னு கேட்கிறான். அடுத்தது 4வது பாசுரத்துல வந்து எம்பெருமான் வந்து அவன் இருக்கானே, அவன் யாருன்னு பார்த்தானா இலங்கையே அழிச்சவன், அவன் ராவணனையே வெற்றி புரிஞ்சவன். தன்னையும் வந்து காப்பாத்த மாட்டானா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கா. விராட்டிக்கு ஒரு ஆபத்துனா அவன் உடனே வந்துடுறான். கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு ஆபத்துனா புள்ளேரி கழல் பணின்னு பார்த்தோம் இல்லையா, புள்ளேரி பெரிய திருவடி நாயனார் மேல ஏறி வந்துடுறான். இவ பராங்குஷ நாயகிக்காக அதே கருடன் மேல வர மாட்டியா அப்படின்னு அழகா திருத்தாயாரும் ரொம்ப வருத்தப்படுறான்னு 4வது பாசுரத்துல பார்த்தோம். அடுத்தது 5வது பாசுரம். இங்க வந்து தாயாருக்கு கொஞ்சம் எப்பவுமே கோபம் வந்து ஈஸியா வந்துரும் இல்லையா. அதுவும் மகள் வருத்தப்பட்டு இருக்கான்னு பார்த்த தாயார் எவ்வளவு வருத்தப்படுவா. என் தவள வண்ணர் தகவுகளே அப்படின்னு. தகவுன்னா என்ன, தயை. அந்த தயையே குணம்ன்றத முன்னாடி பாத்துட்டோம் நம்ம இல்லையா. பெருமான் நீள்படையில ஃபுல்லா அவளோட தயை குணம்னா பெருமாக்கு குணமா சொல்லி பார்த்தோம். இவ என்ன சொல்றா, என தவள வண்ணர் தகவுகளே, உனக்கு வந்து தயை கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு குற்றமா சொல்றா தாயார். இது தாயார் சொல்லிடுறா 5வது பாசுரத்துல. 6வது பாசுரத்துல பெண் பிள்ளை அவ வந்து திருப்பி சொல்லணும் இல்லையா தாயார் கிட்ட, தகவு கிடையாதான் எம்பெருமானுக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனை தகவு, அத்தனை தயைன்ற குணத்தை திரட்டி எடுத்தோம்னா, இப்ப எப்படி வெண்ணையை திரட்டி எடுக்கிறோம் இல்லையா தயிர்ல இருந்து, அந்த மாதிரி கடைஞ்சு எடு. அத்தனை தகவும் அத்தனை தயவும் பார்த்தேன்னா எம்பெருமான் தான் அதுக்கு ஆகாரம், அவன் தான் வந்து மூலஸ்தலம் அதுக்கு அப்படின்னு இந்த பராங்குஷ நாயகி சொல்றா. அதனால அவ எப்படி ஆரம்பிக்கிறா, தக உடையவனே என்று அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா. பாசுரம் ரொம்ப அழகா வந்து தக உடையவனே என்னும் இன்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் அப்படின்னு சொல்றா இல்லையா. பகவான் தான் எல்லாத்துக்குமே எல்லா குணங்களுக்கும் மூல ஸ்தானம்னு பார்த்தோன்னா அது எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்றா. இது வந்து ரொம்ப அழகா காமிக்கிறா. இதுல நான் வியாக்கியானத்துல சட்டியில இது நம்மளே நிறைய யூஸ் பண்றதுதான். சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும்னு சொல்றது இல்லையா. குணங்களே உருவா இருக்கிறவன் தான் எம்பெருமான். குணத்தை தவிர அவன் கிட்ட வேற எதுவுமே கிடையாதான். அப்படி இருக்கிறவன் கிட்ட தகவு எப்படி இல்லாம இருக்கும், தகவுடையவனே அப்படின்னு சொல்றான். அடுத்தது தாயார் சொல்றா, இப்போ இது ஒரு சம்பாஷணை மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கு இல்லையா. குணமே நான் இல்லைன்னு சொல்றேன், அவ என்ன சொல்றா, நான் எது இல்லைன்றேனோ அதுவே இருக்குன்னு அவ சொல்றா. இவளை மாத்தி பேச வச்சது நீன் தான் அவளை வஞ்சிச்சுட்ட அப்படின்னு சொல்றா. இப்ப தாயார்மார்கள் எல்லாம் பார்த்தேன்னாக்கா, ஒண்ணு வந்து யார் கூட பேசிட்டு இருக்காளோ ஸ்ட்ரெயிட்டா அவளை திட்டிடுவா.
திட்டிட்டு அப்படி அதுவும் ஸ்டில் வழிக்கு வரல அப்படின்னா யாரு காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியும்னா அவளையும் திட்டுவா இல்லையா? அந்த மாதிரி என கல்விதான் பட்ட வஞ்சனையே அப்படின்னு நன்னா வஞ்சிக்கிறா தாயார் அவனை. நீன் தான் என் குழந்தைய மாத்திட்ட எப்படியோ, நான் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறா, அவளா ஒரு வழிக்கும் வர மாட்டேங்கிறா அப்படின்னு. இவ சொல்லிட்டாளா முன்னாடி தகவே என்னது என்ன தவள வண்ண தகவுகளேன்னு சொன்னா தக உடையவனேன்னு ஆரம்பிச்சா இல்லையா? இங்க என கல்விதான் பட்ட வஞ்சனையே. அடுத்தது வஞ்சனே என்னும் அந்த வஞ்சித்தனமே எப்படி ஒரு பெரிய குணமா பராங்குஷனாகி போற்றாளா எம்பெருமான்க்கு குற்றமாவே சேராது. பெண் பிள்ளை இங்க என்ன சொல்றா, தோஷமே கிடையாது அவன் வஞ்சனா இருக்கிறது, அவன் வஞ்சனையா பண்றதும் அது குணம் தான் அப்படின்னு. அது எப்படி வஞ்சனையா இருக்கிறது குணமாகும் அப்படின்னு கேட்டா இதுல ரொம்ப அழகா காமிக்கிறா வியாக்கியானத்துல. ஒரு தாயானவள் என்ன பண்றாளாம், குழந்தைகளுக்கு இப்ப சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்காளாம். ஊட்டிகிட்டே இருக்கும்போது அது வேண்டான்னு சொல்லிடுறது பாதியில, அதுக்காக விட மாட்டோம். அத ஏதாவது ஒரு சொல்லிப்பா நாங்க பூச்சாண்டி வரான், அங்க இவன் புடிச்சுன்னு போயிட போறான் அவன ஏதோ சொல்றோம் இல்லையா? சோ தாய் வஞ்சிக்கிறான் அந்த இடத்துல. ஆனா தாய் வஞ்சிக்கிறது குழந்தை சாப்பிடணுன்றதுக்காக. அந்த மாதிரி என்னை வஞ்சித்தால் ஒழிய அவன் என்னை சேர மாட்டான். அதனால அவன் வஞ்சிச்சுண்டே என்னை சேர்றதுதான் எனக்கு லாய்க்கு, எனக்கு அதுதான் ஏற்புன்னு அவனுக்கு தோணிடுது இல்லையா? நல்ல வேளை அப்படியாவது வஞ்சிட்டு என்னை சேர்றான் அவன். ஆனால அவன் ரொம்ப வஞ்சனேன்னு அவனை சொல்றதும் குணம்தான் அப்படின்லாம் சொல்லிடுறா இல்லையா? சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். ஆனா ஏன்னா இன்னும் சேரல எம்பெருமான் இல்லையா? எம்பெருமான் சேராத வருத்தம் அது பாட்டுக்கு அது இருக்கு. ஆனா வருத்தம் இருக்கும் போது அவனை நான் குறைபாடு சொல்வேன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறா பராமர்ச நாய்க்கு. அதுதான் திருத்தாயாருக்கு போகும். அடுத்தது ஒரு சபலை இல்லையா? உன்னோட இவ சபலையா இருக்கா, ஒன்னதான் 10 பேர் இருக்கா. திருத்தாயார் கேக்குறா எம்பெருமான் கிட்ட, உன்னோட திருவுள்ளம் தான் என்ன? ஏன்னா நம்ம என்ன வேணா ஆசைப்படலாம், அவன் ஆசைப்படுறது மட்டும்தான் சித்திக்க போறது. இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது வெளியில போகணும், ஒரு ஏதோ ஒரு கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணணும். ஆனா அது எம்பெருமான் சித்தமா இருந்தா மட்டும் நம்மளும் சித்தமா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சே ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு அவன் அனுமந்தனா இருக்கான்னு நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவன் போடுற டைரக்ஷன்ஸ் எல்லாம். ஆனா அந்த நம்ம சித்தமா இருக்கும் போது அவன் சித்தமா இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு இது வேணும். அதனால அதுக்கு ஒரு அருள் வேணும். அதனால உன்னோட திருவுள்ளம் என்னவா இருக்கு அப்படின்னு திருத்தாயார் திட்டெல்லாம் ஆரம்பிச்சு கீழே இறங்கி வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ அடுத்தது 10வது பாசுரத்துல எல்லாம் போயிடுத்துப்பா இவ இடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏழை பேதை இராப்பகல் தனக்கேழு ஒன் கண்ண நீர் கொண்டால் ஒண்ணுமே கிடையாது இவகிட்ட. இப்போ எல்லாமே போயிடுத்து. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கிறது, அவ திருக்கண்கள் மட்டும் ஏதோ கொஞ்சம் இருக்கு உயிரோட. அதுக்கு மட்டும் அது வாட்டம் வராம நீ நீ பாத்துக்கணும். அவளோட திருக்கண்களை வாடவே விடக்கூடாது அப்படின்னு தாயார் ரொம்ப பிரார்த்திச்சுக்கிறா. இப்போ திட்டுறதெல்லாம் போய் பிரார்த்திச்சுக்கிறா. குழந்தைகிட்ட நம்ம இதே தானே பண்ணுவோம். ரொம்ப அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிப்போம், கேட்காது. பீக் வாய்ஸ்ல கத்துவோம், கேட்காது. அப்புறம் ப்ளீஸ்மா நீ பண்ணாதமா, நீயே பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவான்னு இறங்கி வர மாட்டோமா? அந்த மாதிரி இறங்கி வரா திருத்தாயார் கண்ணன் கிட்ட. அடுத்தது வந்துட்டான், கடைசியில வந்துதானே ஆணும். வாட்டம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா அவளோட திருக்கண்களுக்கு. அதனால வாட்டமில் புகழ் வாமனனை அவளுக்காக தான் வந்திருக்கான். ஆனா அவனோட புகழுக்கு வாட்டம் வராதபடி வந்திருக்கான். வாட்டமில் புகழ் வாமனனை அப்படின்னு அவனோட புகழுக்கு ஒரு வாட்டம் இல்லாம பண்ணி விட்டார் எம்பெருமான் அப்படின்னு காமிச்சு எப்படி அழகா தலை கட்டுறாரு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்தது அந்தாமத் அன்பு செய்த பதிகத்துல எப்படி எம்பெருமான் வந்தான் அப்படின்றதான் அவதாரிக்கல காமிக்கிறா. எம்பெருமான் ஆழ்வாரோட கலக்கறான்னு சொல்றோம். வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி மண் குருகூர் சடகோபன் அமைப்பாட்டு 1010 அடி சுட்டலாகும் அந்தாமமே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ கஜேந்திர ஆழ்வானோட கூக்குரல் கேட்டு எம்பெருமான் எப்படி ஓடோடி வந்தான் இல்லையா? அந்த மாதிரி பராங்குஷ நாயகியோட கூக்குரல் கேட்டும் அதே மாதிரி ஓடோடி எம்பெருமான் வந்திருக்கான். அப்போ அந்த கலவி எப்படி இருந்ததோ எம்பெருமான் கஜேந்திர ஆழ்வான் காப்பாத்த போது அந்த நிலையிலதான் இந்த திருவாய்மொழி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் காமிக்கிறார். ரொம்ப அழகா என்ன சொல்றான்னா, நித்திய சூரிகள் இடத்துலயும் முக்தர்கள் இடத்துலயும்
எப்படி ஒரு அன்பையும் அவளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா எம்பெருமான் கிட்ட. முக்தர்கள்னா ஒரு காலத்துல இங்க எழுந்திருக்கா சம்சாரியா, அப்புறம் அவ பரமபதம் போயிட்டா, அப்புறம் அவளுக்கு கீழே வருதுன்றதே கிடையவே கிடையாது இல்லையா. அவ முக்தர்கள், நித்திய சூரிகள் நித்தியமா எம்பெருமானோடதான் இருக்கா. அவ இந்த சம்சாரத்துல வாழ்ந்ததே கிடையாது. நம்ம எல்லாம் பத்தாத்மாக்கள் இல்லையா. இப்போ ஆழ்வார் இங்க இருக்கிறதுனால பத்தாத்மா, இன்னும் பரமபதத்துக்கு அலங்கரிக்கல அவர். நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் எப்படி ஒரு அன்பயம் பரமபதத்துல கிடைக்கிறதோ அந்த அன்பையும் ஆழ்வார்க்கு இங்க கொடுத்திருக்கான்னு முதல் பாசுரத்தையே காமிக்கிற ரொம்ப அழகா. இப்ப தாமம் அப்படின்னாக்க இருப்பிடம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஸ்ரீரங்க தாமம் அப்படின்னா பாக்குறோம் இல்லையா போர்டு. அப்புறம் இருப்பிடம், இருப்பிடம் அன்தாமம் அப்படின்னா நம்ம இதை பார்த்திருக்கோம். தன் துழாய், குளிர்ந்த அழகிய தன் துழாய் பாக்குறோம் இல்லையா. அழகான இருப்பிடம். என்ன எது அழகான இருப்பிடம்? பரமபதம் மட்டும்தான் அழகான இருப்பிடம் இல்லையா. அப்புறம் அந்தாம அன்பு செய்து அப்படின்னா பரமபதத்துல இருக்கக்கூடியவர்களிடத்தில் அன்பு தேறின, அப்படி அன்பு எப்படி இருக்கோ அதுதான் தேறின பொருள் அப்படின்னு காமிக்கிறான். அப்போ அவளுக்கு எப்படி அன்பு கிடைக்கிறதோ, அவ எப்படி அன்பு திருப்பி செலுத்துறாளோ அந்த ஒரு பாவனை எப்படி இருக்குமோ அந்த பாவனை ஆழ்வார்க்கு இங்க கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா அந்தாம வாழ்மொழி சங்கு ஆழி நூல் ஆரமுல சொல்றாரு இல்லையா. அது எம்பெருமான் எப்படி ஆபரணாதிகளுடன் கலக்கிறா அப்படின்னு சொல்ற. ஆபரணாதிகளுடன்னா எம்பெருமான் போட்டு இந்த ஆபரணம் மட்டும் இல்லையா, நித்திய சூரிகளோட சேர்ந்து. இப்ப வாழ்முடி சங்கு எல்லாமே ஒரு நித்திய சூரின்னு பாக்குறோம் இல்லையா. எம்பெருமான் திருத்துழாய் ஒரு நித்திய சூரி, அவர் அணிஞ்சுட்டு இருக்கிற ஒரு கங்கணமோ மோதிரமோ எல்லாமே கணையாழியோ எல்லாமே ஒரு நித்திய சூரின்னு பாக்குறோம் இல்லையா. அது எல்லாத்தோடையும் எம்பெருமான் கலக்கிறான் ஆழ்வாரோட அப்படின்னு சொல்ல. அந்த அன்பையும் எப்படி இருக்குன்னா முன்னாடி சொன்னாலே அடியார்கள் குழாங்களோடு சேர்ந்தார் அப்படின்னு இங்க சொல்றார் அவர். அடியார்கள் குழாங்களுடன் சேர்ந்து, குழாங்களாய் அடியருடன் சேர்ந்து கூடி நின்று ஆடுவீங்கன்னு சொல்றாரு இல்லையா. முன்னாடி பத்துல அந்த மாதிரி அடியார் குழாத்தோட எம்பெருமான் வரான் அப்படின்னு முதல் பாசுரத்துல சொல்றாரு. அடுத்தது எப்படி இருக்கான் அவனோட திரு உடம்பு வான் சுடர் அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்போ ஆழ்வார் எம்பெருமான் ஆழ்வார்கிட்ட ஆழ்வார்க்காக கலக்கிறது ஒரு சைடு போக, எம்பெருமானுக்காக கலக்கிறானா. என்னன்னாக்கா எம்பெருமான் திருமேனியில அந்த ஒளி வரது ஆழ்வாரோட கலந்ததுக்கு அப்புறம் எம்பெருமானுக்கே ஒரு தனி தேஜஸ் கிடைச்சிருக்கான். அது வரைக்கும் கொஞ்சம் சாதாரணமா தான் இருந்தான் நான் எம்பெருமான். எப்படி இதுக்கு ஒரு பெரிய இது சொல்ற ரொம்ப அழகா. பிராட்டிக்கு ஒரு சின்ன பகுதியை கொடுத்திருக்காங்க. இந்த பாசுரத்திலேயே ரொம்ப அழகா வருது பாருங்க. திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்பூர் அப்படின்னு கொடுத்திருக்காரு இல்லையா. ஒரு விடமும் எந்த பெருமாருக்கு அரணேயோ, எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு விடம் ஒன்றின் நீ என்னுள் கலந்தானுக்கே அப்படின்னாக்கா என்ன தெரியுமா பண்ணிட்டான் அவன்? எனக்கு மட்டும் முழு திருமேனியும் கொடுத்துட்டான். என்ன ஆச்சரியம். விராட்டிக்கு கூட கொஞ்சோண்டு ஒரு வக்ஷஸ்தலம் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாராம். எவ்வளவு ஒரு குழந்தையா ஆழ்வார் எம்பெருமான பாவிக்கிறாருன்னு பாத்தீங்களா இல்லையா. இல்லைன்னா எப்படி அந்த பாவம் வரும்? பாவம் வரவே வராது. அந்த எம்பெருமானுக்கு வக்ஷஸ்தலத்துக்கே வக்ஷஸ்தலம் தாயாருக்கு கொடுத்துட்டான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கேருந்து கீழேந்து பார்க்கும்போது. ஆனா அது ஒரு சின்ன இடம் தான் அவளுக்கு கொடுத்துருக்கான், சின்ன இடம் அரணுக்கு கொடுத்துருக்கான், சின்ன இடம் நான்முகர் கொடுத்தான். எனக்கு திருமேனியாவே கலந்துட்டான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இது ரெண்டாவது பாசுரம். அடுத்த பாசுரத்துல மூன்றாவது பாசுரத்துல எம்பெருமானுடைய அந்த சங்கல்பம் இருக்கு இல்லையா, அந்த சங்கல்பத்தை ஆசிரியிக்காத ஒரு பொருளும் உலகத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகான பாசுரம். தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இல்லையே அப்படின்னு வருது இல்லையா. எல்லாமே எல்லா பொருளும் சரி ஜீவனுங்களும் சரி பகவான் அண்ணிட்டுதான் இருக்கு. பகவான் அண்டாம ஒரு பொருள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமான். அதுதான் ஆழ்வார்க்கு அங்க கொஞ்சம் நைச்சம் வந்துட்டே இருக்கு இந்த பதிகத்துல. அத அடுத்த பதிகத்துல பார்ப்போம் நம்ம எம்பெருமான் எப்படி ரியாக்ட் பண்றான் அதுக்குன்னு. என்னன்னாக்கா இது நம்ம முன்னாடியே வளவேழுகளையும் பார்த்திருக்கோம். அப்பப்ப அந்த நைச்சம் வரும்போது எப்பேற்பட்ட எம்பெருமான் என்னுள் கலக்கரானே அப்படின்னு சொல்றாரு. இங்கேயுமே உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அவன் எங்க, அடியன் எங்க அப்படின்னு இது பண்றார் ஆழ்வார். நைச்சம் பாவிக்கிறார் கொஞ்சம். ஆனா அந்த உயர்ந்த நிலையில இருக்கிற எம்பெருமான் இவர் ஆழ்வார் இல்லாம அவனால வாழ முடியாதுன்னு கலக்கிறான் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டு சொல்றார். எம்பெருமான் ஜீவிக்கணும்னாலே இப்ப அடியனோட கலந்ததுனால அவன் ஜீவன் அடையறான் அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறார்.
அது 3வது பாசுரம். 4வது பாசுரம் வந்து என்னது, எப்படி வந்து எம்பெருமான் வந்து இது வரைக்கும் வந்து அவயவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எம்பெருமான் அவயவங்கள் கண்ணு தாமரை, கண் பாதம், கை கமலம், அதெல்லாம் சொல்றாரு இல்லையா, எல்லாமே ஒண்ணு தாமரை போல் இருக்கு அப்படின்னு சொல்லின்னு வர. அப்புறம் வந்து சொல்லிட்டு, இல்ல எப்படி வந்து ஒரு தாமரை ஒரு புஷ்பத்தை போய் எப்படி எம்பெருமான் கண்ணுக்கு, கைக்கு, பாதத்துக்கு, இதுக்கெல்லாம் காமிக்க, திருப்பாதங்கள் திருவடிகளுக்கு எல்லாம் சேர்க்க முடியும், அது ஆகவே ஆகாது அப்படின்னு இது பண்ணிட்டு, சரி தாமரைன்னு சொன்னா கூட அப்பொழுதை தாமரை பூ, இப்போ பூத்த அப்பப்போ பூத்த புஷ்பம் மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா அது மட்டும் சொல்லாம, அப்பொழுது இப்போ ஒரு அலர்ந்த ஒரு தாமரை பூ எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அவயவங்கள் அது மட்டும் சொல்லாம, பெருமான் எவ்வளவு ஒரு போகிய பூதனா இருக்கான்னாக்க, அவனை அனுபவிச்சுண்டு இப்போ ஒரு 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 நொடி பொழுது அவனை அனுபவிக்கலாம்னா அனுபவிக்க முடியும், ஒரு நாள் ஃபுல்லா அவனை அனுபவிக்கலாம்னா அனுபவிக்க முடியும், பல வாரங்களா அனுபவிக்க முடியும், பல பட்சங்களா அனுபவிக்க முடியுமா, முடியும் டெஃபினட்டா. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், மாசங்களா நல்லா அனுபவிக்க முடியும். நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே ஒரு ஆல்மோஸ்ட் 200, இன்னும் 170 நாட்கள்னு வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் வந்தாச்சாங்க இல்லையா. டெய்லி அனுபவிக்கும், வருஷங்களா அனுபவிக்க முடியுமா, ஓஹோ நன்னா பண்ண முடியும், யுகங்களா ரொம்ப நன்னா பண்ண முடியும், கல்ப காலங்களா ரொம்ப நன்னா பண்ண முடியும். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதொரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாம் அமுதமேன்னு ரொம்ப அழகா, எப்போ எவ்வளவு நம்மளுக்கு டைம் இருந்தாலும் அந்த டைத்துக்குள்ள ஆறாம் அமுதனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா, எம்பெருமான் எப்பேற்பட்ட போக்கியதன் இல்லையா. அந்த போக்கியதைய ஆழ்வார்க்கு காமிச்சு தரான். அந்த போக்கியதை மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவங்களை இந்த 4வது பாசுரத்துல சொல்றாரு ஆழ்வார். அடுத்தது எல்லாம் கமலம் எல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா, புஷ்பம்ட்ட சொல்லியாச்சு. அடுத்தது நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம்னு வருது. எம்பெருமான் அவயவங்களுக்கு எதுவுமே ஒப்பாக முடியாது அப்படின்னு அவரோட சித்தாந்தத்தையே அவர் திருமாக்கிக்கிறார் இந்த 5வது பாசுரத்துல. எதுவுமே அவனுக்கு ஒப்பே ஆகாது, ஒத்தார் நிக்காரேதான் அவனுக்கு வந்து, அவனுக்கு நிகர் அவனேதான், வேற எதுவும் எவனும் அவனுக்கு நிகராக மாட்டாது அப்படின்னு 5வது பாசுரத்துல காமிக்கிறோம். அடுத்தது வந்து 6வது பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம், பலவே ஆபரணம். இது வந்து ஈட்டுல வந்து ரொம்ப அழகா அதோட வியாக்கியானத்தை காமிக்கிறார் ஆழ்வார் நம்பிள்ளை. என்னன்னாக்க, எப்படி வந்து ஒரு இது வந்து உபநிஷதங்கள் எல்லாமும் சொல்றது அப்படின்னு, எப்படி வந்து ஒரு முக்தன் வந்து எப்படி எம்பெருமான அனுபவிக்கிறான், அந்த மாதிரி எம்பெருமான் வந்து ஆழ்வார் அனுபவிக்கிறாரா இந்த பாட்டுல. அது எப்படி ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னாக்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவா இருக்கும் நம்மளுக்கு. பாருங்க, இப்போ வந்து உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, ச ஏகதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதின்னு என்னன்னாக்க, அந்த முக்தாத்மா வந்து எம்பெருமான எப்படி ஒரு விதமா அனுபவிக்கலாம், ஒரு 5 விதமான 5 ரூபங்கள். இப்ப நம்மளே பரமபதம் போனாவிட்டு எம்பெருமான் கிருப்பையில போயிடும். இப்ப அடியனுக்கு வந்து அந்த தூபமா இருக்கணும், ஒரு செகண்ட் தூபமா ஆனும் எம்பெருமானுக்குன்னா அடியனே தூபமா ஆயிடலாம். சாமரம் வீசணும், அந்த சாமரமே அடியன ஆனாலும் அந்த தூபமா இருக்கும் போதே சாமரமாவும் ஆக முடியும், சாமரமா ஆகும்போது எம்பெருமானுக்கு ஆதிசேஷனா ஆக முடியும், எம்பெருமானோட அந்த மரவடிகளா ஆக முடியும் அடியன். இல்ல எம்பெருமான் உட்கார்ந்து அமர்ந்து இருக்கிற இடத்துல புஷ்பங்களா ஆகணும்னா புஷ்பங்களா ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு விதமாவும் இருக்கலாம், 5 விதமாவும் இருக்கலாம், பல விதம் முக்தாத்மாக்கள் பல விதமா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப இதுக்கு நிறைய விசாரங்கள் அபாவாதிகரணம்னு ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு. அதுல ரொம்ப அழகா வந்து ஒரே ஆத்மா எப்படி வந்து அத்தனை இது நம்ம இதுல வந்து ஒரு ஆத்மா தானே இருக்கு, அப்போ ஆத்மா பலரா ஆடுதான்னா அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு வேதவியாசர் சொல்லிக்க ரொம்ப அழகா, வேணும்னா வைத்துக் கொள்ளலாம், அத்தனை சரீரங்கள் இருக்கும், எல்லா சரீரங்களாவும் இருக்கலாம், சரீரமே இல்லாமையும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வந்து பல உடம்புகள் கொண்டு அப்ப பரிகிரகிக்கலாம். எம்பெருமான வந்து நம்ம அன்வைக்கணும்னா பரமபதத்துல பல உடம்புகள் கொண்டு பரிகிரகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்போ இங்க வாங்க, இப்போ அது வந்து பரமபதத்துல இல்லையா, ச ஏகதா பவதி, நிறைய மெனி பவதிஸ். இப்போ இங்க கீழே வரணும், லீலா விபூதிக்கு ஆழ்வார் இங்க இருக்காரு இல்லையா, வந்தாக்க எம்பெருமான் தான் ஆழ்வார் அன்வைக்க வரான் இப்போ இல்லையா, அப்படிதான் சொல்லியிருக்காரு முன்னாடி பாட்டுல. இங்க எப்படி அவன் அன்வைக்கிறான்னா, ஆழ்வார பல ஆபரணங்கள் கொண்டு அன்வைக்கிறான், பல வடிவுகள் கொண்டு எம்பெருமான் ஆழ்வார அன்வைக்கிறானா, பல விதமா அனுபவங்களை கொடுக்கறான் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு. பலவே ஆபரணம் பேரும் பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில்
பல பல கண்டுண்டு கேத்துத்து மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்கேயோ அப்படின்னாக்கா ரொம்ப அழகா இதோட கண்டினியூவேஷன் அடுத்த பாசுறோம். எம்பெருமான் எனக்காக எத்தனை உபகாரங்கள் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவன் பண்ணினது ஒன்னா ரெண்டா? பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கான் எனக்காக. கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள் எல்லாமே எனக்காக. ராமாவதார சேஷ்டிதங்கள் எல்லாம் எனக்காக. முன்னாடி பண்ணின காரியங்கள் மட்டும் இல்லாதேக்கு அவன் அடுத்த பாசுரம் இது வரைக்கும் சொல்றா இல்லையா? முன்னாடி பண்ணினதுன்னா இப்போ வந்து முன்னாடி கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாம் ஆழ்வார் காலத்துல இல்ல. அதனால முன்னாடி பண்ணினது மட்டும் இல்லாததுக்கு இப்போ வேற என் கூட வந்து கலக்குறான். இதெல்லாம் அவன் காலம் காலமா அவன் பண்றதெல்லாம் எனக்காகதான் அப்படிங்கிறது 7வது பாசுரத்துல சொல்றாரு. இந்த 8வது பாசுரத்துல அவனோட ஒரு சிறப்பு உத்கர்ஷம்னு சொல்லுவான் எம்பெருமானுக்கு. என்னன்னாக்கா அதை பார்த்தோமே ஆனால் என்ன சொல்றார், அதுக்கு வந்து ஒரு இது ரொம்ப என்ன உயிர் பாசுரம்னு சொல்லலாம். இந்த 2-3 உயிர் பாசுரங்கள் இந்த பதிகத்துல. அது என்னன்னா அவனோட முடிவு அவன் தன் முடிவு ஒண்ணு இல்லாத, அவனுக்கு முடிவே கிடையாது இல்லையா? பயங்கர நைச்சியம் ஆழ்வார் அடுத்தது வராரு. அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் அவன் இல்லையா? ஆனா என்னோட அளவு பார்க்காம என்னோட வந்து சேர்ந்துட்டானே அப்படிங்கிற அவன் என்ன தன் முடிவு ஒண்ணு இல்லாத தன் துழாய் மாலையனை. அடுத்தது என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே. ஆழ்வார் இன்னும் மோகிச்சுதான் போல இந்த பதிகத்துல. ஆனா போகிக்கல ஆழ்வார் இந்த பதிகத்துல. என்ன ஒரு நைச்சியம்னா எப்படி இருக்கான் என் பெருமான். ஆனா என்னோட முடிவு கூட பார்க்காம நானும் போயிட போறேன். என்னோட முடிவு பார்க்காம அவனுக்கு முடிவே இல்லாதவன் எனக்குள்ள வந்து கலக்குறான். அகடை தகடனா சாமர்த்தியம் சொல்றல, அதே மாதிரி இங்க அது சொல்லல, நான் அடியில் சொல்றேன். அவனை பத்தி என்னால சொல்லக்கூட முடியுமா? நான் சொல்லுவது என் சொல்லிரே. சொல்லக்கூட முடியுமா? நான் அப்ப ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? பண்ணாம அடுத்த பாசுரம் திரும்பியும் அவன் பண்ண உபகாரத்தை தான் ஆழ்வார் பேசுறார். ஆனா இதை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்துட்டோம். அவரை பண்ற உபகாரம் ஒண்ணு ஒண்ணா ஆழ்வார் சொல்றதுனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ திரும்பியும் சொல்லணும். சம்சாரிகளிடம் திருப்பி பார்த்து கேட்கிறார். சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனை. அது சொல்றாருல, எல்லையில் சீர் என் கருமாணிக்க சுடரை அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து சொல்லீர்னா சம்சாரிகள் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றது அவனை பார்த்து? கருமாணிக்க சுடர்னா அது அவன் தான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது 10வது பாசுரம். எம்பெருமான் பரம புருஷன் இல்லையா? புருஷோத்தமன். அவன் ஈஸியா பாத்துட முடியுமா? அவனை பார்க்கவே முடியாது. அவன் வந்து ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன், யாருமே அவன் நிகர் இல்லை அப்படின்னாக்க இது என்ன கம்பாரிசன் நம்ம கேட்க கூடாது. அவன் புருஷோத்தமன்றதுதான் இங்க பாயிண்ட். அவன் எதுவுமே கிடையாது. அது அப்புறம் வந்து அல்லா அலியும் அல்லன் காணலும் ஆகான். ஈஸியா பாத்துட முடியுமா? எம்பெருமான பார்க்க முடியாது. உளநல்லன் இல்லை அல்லன். இப்ப வந்து ஆஸ்ரிதர்களுக்கு எம்பெருமான் இருக்கான் அவனே பத்தின்னு இருக்கிறவளுக்கு இல்லை அல்லன் என்னன்னாக்க ஈஸியா கிட்டிடுவான். அவன் இல்லைன்றதே கிடையாது அவன் கிட்ட. ஆனா அனாசிரிதர்கள்னா எம்பெருமான் இல்ல எம்பெருமான் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை போய் பத்தது இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கிட்டவே மாட்டான். நல்ல அவன் இருக்கான்றதே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு எம்பெருமான் என்ன ஆறுது? பேணுங்கால் பேணும் அப்படின்னாக்க எல்லாரும் நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம் எம்பெருமான் கிட்ட. அந்த பிரார்த்தனையும் அவன் பலித்து கொடுக்குறான். எப்படி அதோட பலமும் அவனே தான் கொடுக்குறான். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சில பிரார்த்தனைகள் பலிக்கிறது, சில பிரார்த்தனைகள் பலிக்க மாட்டேங்கிறது. தேவகி பிராட்டியார் பிரார்த்திச்சுண்டா நீயே வரணும்னு பிள்ளையா கண்ணன் வந்தான். ஆனா அதே கண்ணன் துரியோதனாதிகள் வந்து அவனை கிட்டவே முடியல இல்லையா? மாண்டுதான் போனான் அவள்லாம். அதனால பிரார்த்தனை பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம்னா சில பிரார்த்தனை பலிக்கிறது, சிலது பலிக்காம போட்டு அதுவும் அவாவா கர்ம பலன் தான். ஆனா என்னோட சுவாமிய பத்தி அந்த கூறுதல் ஒன்று இருக்கு இல்லையா? கோணை பெரிதுடைத்து எம்பெருமானை கூறுதலே அப்படின்னாக்கா, கோணை பெரிதுடைத்துனா சால விருக்குடைத்து அப்படின்னாக்க என்னன்னா, இப்ப சிலதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. நேத்து நம்பெருமாள் நட எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லலாம், ரொம்ப மிடுக்கா இருந்ததுன்னு சொல்லலாம். எவ்வளவு ஒரு ஆபரணம் சாத்தினான் தெரியுமா? அவன் அந்த இடத்தோட அலங்காரமே அவன் மேலதான் இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு மேல சொல்ல முடியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையாலதான் சொல்ல முடியும் அவனை. ஆனா அவனுக்கு வார்த்தைகளே கிடையாது இல்லையா? என்யூமரஸ் எல்லாமே சொல்லிட்டே போலாம். அந்த ரொம்ப சமமா இருக்குன்றோம்ல, அதுதான் கோணை பெரிதுடைத்து எம்பெருமானை கூறுதல். என்னோட சுவாமிய என்னன்னு நான் சொல்றது ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு நிகமன பாசுரத்துல ரொம்ப அழகா தலை கட்டுற. கூறுதல் ஒன்னாரா அப்படின்னாக்கா
ஒரு குணத்தை பேசி முடிக்க முடியுமா? ஒரு குணம்னு எம்பெருமான் பரத்துவம் தான் ஆரம்பிச்சோம் நம்ம உயர்வர உயர்நரத்துல. இது வரைக்கும் பரத்துவம் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. முதல் 2 பதிகமே ஃபுல்லா பதிகம் 10 ஃபுல்லா எம்பெருமான் பரத்துவம் தான். அந்த பரத்துவத்தை பேசி முடிச்சிட முடியுமானா பரத்துவத்துக்குள்ள அத்தனை குணங்கள் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? பேசியே எதுவுமே முடிக்க முடியாது. ஏன்னா அவன் யாரு? அவன் குடக்கூத்தவ அம்மான். குடக்கூத்த அம்மான்னா இதுல எல்லாரும் பார்த்துப்போம். அந்த ஜக்லிங் சொல்லுவோம் இல்லையா? ஒரு குடம் காத்துல இருக்கணும். இப்ப பால்ல பண்றா இல்ல அந்த காலத்துல குடத்துல எல்லாம் வச்சு பண்ணுவாலாம். சில பேர் தலையில ஒரு குடம் இருக்கும், கையில 2 குடம். காத்துல ஒரு குடம் இருக்கணும், கையில 2 குடம் இருக்கணும். ஆனா அது பேலன்ஸ் பண்ணி மாத்திட்டே போயிட்டே இருக்கணும் இல்லையா? அதுல யாருன்னா குடக்கூத்த அம்மான்னா ரொம்ப வல்லமை பெற்றவன். அவனுக்கு என்ன மேஜிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? வன்புகழ் நாராயணனாச்சே அவன் வல்லமை பெற்றவன் அரங்கன் கண்ணன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? இதுல ரொம்ப அழகா வந்து என்னன்னாக்கா இந்த கூறின அந்தாதி சொல்றாரு இல்லையா? இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா ஒண்ணு எடுத்து காமிக்கிறார். இப்போ வந்து இந்த எப்படி எம்பெருமான் வந்து குடக்கூத்தனா இருக்கானோ, ஷடகோபர் வந்து இந்த இந்த அந்தாதிய சொன்னது ஷடகோபர், பாடினவர் ஷடகோபர், நம்ம ஆழ்வார். இப்போ இதுக்கும் மத்த திவ்ய பிரபந்தங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு அந்தாதி ஃபார்மேட்ல தான் வருது. நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்போ வந்து பொன்முடி அம்போர் ஏரே அப்படின்னு முடிஞ்சா அடுத்தது பொன்முடி அம்போர் ஏத்தை. அப்புறம் வந்து சொல்லுவது என் சொல்லீரே அப்படின்னா அடுத்தது சொல்லீர் என் அம்மானே அப்படிங்கிறது. அந்தாதினா கடைசியில எது முடியறதோ அதே எழுத்து வந்து அதே வார்த்தை வந்து அடுத்த பாசுரத்துக்கு வந்து ஆரம்பிச்சிடுறது. இப்போ ஈஸியா வந்து திருவாய்மொழிக்குள்ள நம்மளால நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் நுழைக்க முடியாதுன்னு என்னன்னாக்கா, இதுக்கு ரொம்ப அழகா பரவச சுவாமி ஒரு எக்ஸாம்பிள் பிரமாணம் எடுத்து காமிச்சார். திருமாலையிலயும் திருக்குறுந்தாண்டகத்திலயும் போய் பார்க்கலாம் நீங்க. திருமாலையில 17வது பாசுரம், திருக்குறுந்தாண்டகத்துல 13வது பாசுரம். சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் தான் திருமாலையில. சேம் லைன்ஸ். சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண் இணை அப்படின்னு பிரிச்சிருப்பார். ஆனா கண்ணினையும் சேர்த்துருவோம். கண்ணினை கழிக்குமாறே. சேம் ஒரு அக்ஷரம் மாறாம சேம் லைன்ஸ் திருக்குறுந்தாண்டகத்திலயும் இருக்கு. இப்போ திருக்குறுந்தாண்டக 13வது பாசுரம் அது. திருக்குறுந்தாண்டகத்தோட முதல் லைனும் திருமாலையோட இந்த லாஸ்ட் 2 லைனும் சேர்த்தா, திருமாலை சேர்த்துனே இருக்கும்போது திருக்குறுந்தாண்டகம் சேர்த்தா யாராலையும் சட்டுன்னு கண்டு கூட பிடிக்க முடியாது அப்படின்றார் சுவாமி. ஆனா திருவாய்மொழியில அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஏன்னா அது அந்தாதி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் சொல்லி பலம் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றார்? வைகுந்தத்துல கூடுவார் அவர் வந்து கூறுதல் வல்லார் உளரே கூடுவர் வைகுந்தமே அப்படின்னு ரொம்ப அழகா பலன் சொல்லி முடிக்கிறார் இல்லையா? எம்பெருமானோட இனிமைத்தனத்தை ரொம்ப அழகா பறக்க பேசுறார் ஆழ்வார். இதுல எப்படி எம்பெருமான் வந்து கலந்திருக்கான், இதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படிங்கறத அடுத்த பதிகத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பதிகத்தை இதுக்கப்புறம் நம்ம வந்து பதவுரை அன்வைக்கணும். நாளைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பிடி அனங்கராச்சார் சுவாமியோட கிரந்தத்தை வச்சுட்டு அன்வைக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.